இன்னி மழை காலம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால தேங்காய் உடச்சி வைக்கலாம் அப்படின்னு உடச்சி வச்சுருந்தோம். ஏன்னா மழை தண்ணி லைட்டாக பருப்பு உடச்சி வச்சது மேலே பட்டுச்சு அப்படின்னாவே கெட்டு போயிடும். அப்படி மழை காலத்தில் உடச்சி வைக்கலாம் அப்படின்னா நம்ம சல்ஃபர் ஸ்மோக் இல்லாமல் பண்ண முடியாது. நாங்கள் எப்போவுமே வீட்டு யூஸ்க்காக மட்டும்தான் இந்த மாதிரி தேங்காய் பருப்பு உடச்சி வச்சு தேங்காய் எண்ணெய் ஆட்டுறது. இந்த டைம் பார்த்தோன்னா சின்ன காயாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கொடுக்காம இது ஒரு 1000 காய்க்கு பக்கமாக இருந்தது. சரி இந்த வாட்டி உடச்சி வச்சு அப்படியே கொப்பரையாக விற்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி வச்சுருந்தோம். நம்ம தேங்காயை உரித்து அந்த தொட்டியோட காய வச்சுட்டோம் அப்படின்னா அந்த உரிமட்டையும் ஒரு ரேட்டுக்கு போகும், அதே மாதிரி அந்த தொட்டியும் ஒரு ரேட்டுக்கு போகும். ஆனால் நாங்கள் அப்படி பண்ணலை. டைரெக்டாக தேங்காயை கோடாரியில் 2ஆக வெட்டி அப்படியே காய வச்சு எடுத்துட்டோம். இது மாதிரி இருக்கிறது இது சேல் பண்ண முடியாது. நம்ம அது மாதிரி பண்ணுறதா பெட்ரு. ஏன்னா உரிக்கிறதுக்கு ₹1 வாங்குவாங்க ஒரு காய்க்கு. நம்ம அதை விட அதிகமான காஸ்ட்டே வந்து அந்த உரிமட்டையில் எடுக்கலாம். கூடவே நம்ம இந்த தேங்காய் காஞ்சதுக்கப்புறமா தேங்காய் வெளியே எடுத்ததுக்கப்புறமா அந்த மட்டையும் சேர்த்து ஒரு ரேட்டுக்கு போகும். நம்ம இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா சும்மா தண்ணி அடுப்புக்கு மட்டும்தான் போகும். சரி இப்போ அவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் இது மாதிரி டைரெக்டாகவே கோடாரி எடுத்து 2ஆக வெட்டிட்டோம். எனக்கு இது கணக்கு பண்ணி பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப அழுகல் இருக்கிற மாதிரி இருக்கிற காயை நம்ம கொண்டு போய் சேல் பண்ணுறது ஓகே, அதோட ஒரு நல்ல ரேட்டுக்கு தான் போகுது. ஆனால் நல்ல காயாக இருக்கிறது வந்து நம்ம தேங்காயை டைரெக்டாக வித்துறதா பெட்டராக இருந்துச்சு. இந்த மாதிரி இதுக்கு இவ்வளோ வேலை செஞ்சு இந்த மாதிரி வச்சு வைக்கிறதுல பெருசாக ஒன்றும் லாபம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. இல்லைனா நம்ம தேங்காயை வந்து ப்ராப்பராக அந்த மாதிரி தேங்காய் மட்டை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி காய வச்சு எடுத்து அது மாதிரி பார்த்துருக்கணும். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வேணும்னா நம்ம எவ்வளோ கிலோ கொப்பரையை அரைச்சோம்னா கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன். வீடியோ நான் டேக் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள்.